நியூரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனல் யூனிட்டோடைய பிரெயினையும் நர்வஸ் சிஸ்டத்துக்கும் மெயினாக இருக்கக்கூடியது. இது என்னென்னா இம்பல்ஸ் வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா எலக்ட்ரிக் இம்பல்ஸை வந்து கெமிக்கல் இம்பேக்டாக மாற்றுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அந்த நரம்பு செல் நர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவைகள் தான் வந்து டிரான்ஸ்மிஷன் மூலிமா நம்ம எலக்ட்ரிக் இம்பல்ஸ் மூலிமா என்ன பண்ணுது நம்மளுடைய உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்னலை கடத்துறது. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டென்ட்ரிஸ் சொல்லுவாங்க. இதில் வந்து மேலே செல் மெம்பரேனுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா டென்ட்ரிஸ்னால் பிரான்ச் ரிசீவ் சிக்னல் ஃப்ரம் த அதர் ஆர்ம். இது வந்து என்னென்னா ஒரு பிளான்ட் இருக்குது. அந்த பிளான்ட்டில் ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸாக இருக்குது. அந்த பிரான்ச்சஸ் என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இவை என்னென்னா ஃபங்க்ஷனல் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இப்போது ஒரு ப்ராடக்ட் நம்ம நெருப்பு இருக்குது, அதை தொடரும் ஃப்ளேமில் தொடும்போது டச் வீல் என்ன பண்ணோம் டக்குன்னு என்ன பண்ணோம் நம்ம அதை கை எடுக்கிறோம், ரிமூவ் ஹேண்ட். அப்போது அது வந்து பார்த்திங்கன்னா இம்பல்ஸை வந்து கடத்துது கையில் வழியாக பார்த்தீங்கன்னா அங்கே கையில் வந்து பார்த்திங்கன்னா இம்பல்ஸ் வழியாக நர்வஸ் சிஸ்டம் மூலிமா என்ன பண்ணுது கை எடுக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இம்பல்ஸ் வந்து அதில் வந்து என்னென்ன இருக்குது, இம்பல்ஸும் இருக்குது. நர்வஸ் இம்பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூரான்ஸ் மூலிமா, மசில்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து போன். இது மூலிமா என்ன பண்ணால் நம்ம கையை வந்து ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல் பாடி கண்டெயின் நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம், ப்ரோட்டீன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புரத உற்பத்தியில் முக்கியமாக இருக்குது செல் பாடி. அப்புறம் சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் வந்து இது வந்து உட்கருன்னு சொல்லுவாங்க இல்லையா, நியூக்ளியஸு. அதுக்கப்புறம் ஆக்சன் இலெக்ஸு, ஷீஸ்மன் செல் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இட் வில் கண்டெயின், இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நோட் ஆஃப் ரன்வீர், இது கேப் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டன்ட் மைலினேட்டட் ஷீட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் மைலினேட்டட் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ப்ரொடக்டிவ் லேயர். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன் அண்ட் ஆஃப் டேமேஜ் த நர்வஸ் ஃபைபர்ஸ். இப்போ ரீஜெனரேஷன்னா மறு உற்பத்தி இல்லை. இப்போ ஒரு செல் வந்து இதாகுதுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுதுன்னா திரும்ப உற்பத்தி ஆகணும், ரீஜெனரேட் அதாவது உற்பத்தி பண்ண, அதாவது வந்து மாறுபாடு அடைந்து உருவாதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சினல் டெர்மினல், இது வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஆக்சினல் டெர்மினல் சிக்னல் தி ரிலீஸ் த அதர் நர்வஸ் சிஸ்டம் டார்கெட் செல். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது பிரான்ச்சஸ் ஒன்றுத்தில் டச் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா அந்த இம்பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடத்தும். அப்போது அதே மாதிரி தான் அந்த சிக்னல் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அவைகள் வந்து இருக்கும். இப்போது எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குது. அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சிக்னல் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய டூ-வே லைன் மூலிமா எலக்ட்ரிக் இம்பல்ஸ் மூலிமா வந்து சிக்னல் பாஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் இன்ஜின் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகுது இல்லையா. அதுக்கப்புறம் சிக்னல் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சிக்னல்லாம் நிற்கும், க்ரீன் சிக்னல்லாம் போகுதுன்னு அர்த்தம் இல்லையா. அதாவது அந்த மாதிரி தான் நம்மளுடைய சிக்னல்ஸ் மூலிமா, நர்வஸ் இம்பல்ஸ் மூலிமா நம்மளுடைய மூளைகளுக்கு செயல்திறன் வந்து கடத்தப்படுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இம்பல்ஸ் டு த அனதர் நியூரான்ஸ். எப்படின்னா இதில் ஆக்சான் வந்து டியூப்லைக் ஸ்ட்ரக்சராக இருக்குது. இது கேரி அதை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஃப்ரம் தி சென்டர் பாடி ஆஃப் த ஆக்சான் டெர்மினல் டு த பாஸ் டு தி இம்பல்ஸ் அனதர். இதுதான் வந்து என்னென்னா ஒன்றுலேருந்து மற்றவருக்கு பாஸ் பண்ணுறக்கூடிய ஒரு இது. இந்த நம்மளுடைய நியூரான் வந்து பார்த்தோன்னா இதுதான் மெயினாக இருக்கக்கூடிய நம்முடைய தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஒன்றாகும். தேங்க்யூ. வாட்ச் திஸ் வீடியோ பாருங்கள் ஒரு வாட்டி.